18 வருடங்களுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா என்ன விஷயம்னு சொல்லி முழுமையா சொல்றேன். வீடியோ முழுமையா பாருங்க. ஒரு வாலிப சகோதரன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண்ணுகிட்ட போயிட்டு அவன் காதல் சொல்றான். அந்த பெண் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளல. நல்ல நியத்தோட அந்த பெண் அவனோட வாழ்க்கை துணியா அமைய வேணும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட தினம் தஹஜத்துல துவா கேட்கிறான். அப்படியே அந்த சகோதரனுக்கு 23 வயசு ஆகுது. அந்த 23 வயசுல அந்த சகோதர வீட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்புறான். நான் உங்களோட பெண்ணை திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வீட்டுல இருந்து அது தடுக்கப்படுது, அதாவது ரிஜெக்ட் பண்ணப்படுது. அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த சகோதரன் அவனோட துவாவை தஹஜத்துல கேட்கறத நிப்பாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சகோதரி அவனோட வீட்டுல பார்த்த இன்னும் ஒரு சகோதரனோட கல்யாணம் முடிச்சு அவனோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருந்தான். அந்த பெண்ணை காதலிச்ச சகோதரனோ இது அல்லாஹ்வின் ஏற்பாடு என்று எண்ணி அவனது வேலைகளை அவன் பார்க்க தொடங்கிவிட்டான். சில வருடங்களும் கடந்து விட்டது. அந்த சகோதரனை தான் நான் அவளை மறந்து விட்டேன் என்று. அப்படியே கொஞ்ச நாட்கள் சென்று கொண்டிருந்தது. அவனது அம்மாவும் அவனுக்காக இன்னும் ஒரு துணையை தேடுவதற்காக ஆரம்பித்தாள். ஆனா இந்த விஷயம் அந்த சகோதரனுக்கு சரியா தோணல. பிறகுதான் தெரிய வந்துச்சு, 8 வருஷமாயி குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிட்டு. அதுக்கு பிறகு என்ன செய்யறான்னு தெரியுமா? அந்த பெண்ணை இத்தா காலம் முடிஞ்ச பிறகு திரும்பியும் ப்ரொபோசல் அனுப்புறான். என்ன திருமணம் முடிக்க இயலுமான்னு சொல்லி. அவன் எதிர்பார்த்ததை போன்று அந்த பெண் அந்த ப்ரொபோசலை ஏற்றுக்கொண்டாள். இந்த முறை அந்த பெண் அவனது மனைவி ஆகிவிட்டாள். அல்ஹம்துலில்லாஹ், இன்று அந்த ஜோடிகளுக்கு 2 குழந்தைகள் காணப்படுகின்றன. இந்த கதையில நம்ம படிச்சு கொள்ளக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? நம்ம அல்லாஹ் கிட்ட தொடர்ந்து துவா கேட்கணும்னு சொன்னா அல்லாஹ் நம்மள அந்த துவா கபூல் செய்யலைன்னு சொல்லி அந்த துவாவிலேருந்து நம்ம கேட்கறத விட்டுறக்கூடாது. அல்லாஹ் கிட்ட நம்ம தொடர்ந்தேர்ச்சியா கேட்டுக்கொண்டு சொன்னா அல்லாஹ் என்னைக்கு ஒரு நாளைக்கு அது நம்மளுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் என்றது இந்த கதையிலேருந்து நம்ம படிச்சு கொள்ளக்கூடிய பாடமாய்க்குது. இப்படியான கதைகள் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா சிமாஸ் டியூட்டியை ஃபாலோ செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.